புருஷன் செத்து 1 வருஷம் கூட ஆகல. கையில குழந்தை வேற இருக்கு. இந்த லட்சணத்துல இவ இன்னொருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு ஒரு மாமனார் ஒருத்தர் தன்னோட மருமகளை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்திட்டாரு. அந்த பொண்ணை பார்த்து ஊருக்கார பொண்ணுங்கெல்லாம் சொல்றாங்க, எப்படா புருஷன் சாவான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாளுங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கூட போன அந்த பையனும் அங்க நிக்கிறான். அந்த பையனை பார்த்து ஊர் மக்கள் சொல்றாங்க, இவனை வெட்டி இங்கவே புதைச்சிடணும் அப்படின்னு. பஞ்சாயத்து நடக்க போது பஞ்சாயத்து நடத்த போற தங்கப்பாண்டி அங்க உட்காந்துருக்காரு. அந்த தங்கப்பாண்டியோட காலிலேயே போய் அந்த பையன் விழுந்துட்டான். அந்த பொண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு அந்த கையில குழந்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் தங்கப்பாண்டி காலில் விழுந்துட்டா. எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அழுவுறா. தங்கப்பாண்டி சரி ஓகே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டான். ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த விதவைக்கு 2வது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த விதவையோட நெத்தியில தங்கறதுக்கு குங்குமத்துக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த தங்கப்பாண்டியோட மனைவி தங்கப்பாண்டிட்டு கேட்கிறா, ஊரே சேர்ந்து நீங்க பிரிச்சு வச்சிருவீங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்துச்சு, நீங்க ஏன் சேர்த்து வச்சீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு 20 தான் இருக்கும், கையில குழந்தை வர வச்சிருக்கா, இன்னும் 60 வயசுக்கு மேல வாழ வேண்டியது இருக்குல்ல, புருஷன் இல்லாம பாவம் என்ன பண்ணுவா, அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்கலாம், புருஷன்னு வேணும்ல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவ சொல்றா மனைவி, உங்க அம்மாவும் நீங்க சின்ன குழந்தையில இருக்கும்போது உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிதானே இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க. அப்போ நீங்க வீட்டை விட்டு எதுக்காக வெளியில வந்தீங்க? இப்ப வரைக்கும் அந்த தப்புக்காக எதுக்கு நீங்க உங்க அம்மாட்ட பேசாம இருக்கீங்க? அப்ப இது நியாயமான்னு கேக்குறா. பஞ்சாயத்து பண்ற பெரிய மனுஷன் அவனை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டா. ஆனா அவன் அமைதியா தான் இருக்கான். பஞ்சாயத்து பண்றவன் எல்லாம் பெரிய மனுஷனான்னு தெரியாது. ஆனா பொண்டாட்டி குறை சொல்லும் போது ஆமா நம்மளும் தானே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கான்ல, அதனால அவன் கண்டிப்பா பெரிய மனுஷன் தான். இந்த தங்கப்பாண்டி இந்த பெரிய மனுஷனுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா இறந்துருவாரு. அம்மாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தங்கப்பாண்டியோட தாத்தா வற்புறுத்துவாரு. அப்ப கூட அந்த அம்மா சொல்லிடுவா, எனக்கு என் புள்ள தங்கப்பாண்டி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா அந்த தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தங்கப்பாண்டி புள்ள, ஆனா எனக்கு நீ தானே புள்ள, என் பேச்ச கேளுன்னு சொல்லுவாரு. அதனால அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுல 2 குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு இந்த அம்மா பால் கொடுக்கும்போது தங்கப்பாண்டி அங்க நிப்பான். அவனும் ஒரு குழந்தை தானே, அம்மா நமக்கு தானே பால் கொடுக்கும், இப்போ இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம். தனக்குன்னு யூஸ் பண்ண தட்டு, தனக்குன்னு யூஸ் பண்ண வெள்ளி பாலாடை, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு இவ யூஸ் பண்ண போறாளான்னு சொல்லி அந்த தட்டு பாலாடையெல்லாம் எடுத்துக்கிட்டு இனி நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு தாத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவன் நியாயப்படி பார்த்தா தான் அம்மா தான் தனக்கு வேணும்னு கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா அந்த 2 குழந்தைங்க என்ன இருந்தாலும் தனக்கு தம்பி மாதிரி தானே வரணும். அதனால அந்த தம்பிங்களுக்கு அம்மா இல்லாம போயிடக்கூடாதேன்னு விட்டுட்டு, அன்னைக்கு அம்மாவை விட்டுட்டு வந்தவன் தான் இப்ப வரைக்கும் அம்மாவோட முகத்தை அவன் பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல அம்மாவோட முகத்தை அவன் பார்த்தானா, என் பேருக்கு கீழே பசும் பொண்ணுன்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.